Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்க கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த இட்லி பொடியோட ஸ்பெஷல் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலான இட்லி பொடிக்கு சேர்க்கிற பொருட்களோட நான் வந்து ஸ்பெஷலா இதுல நட்ஸ் அப்புறமா வந்து முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேன். முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. அதிகமா நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இந்த முருங்கைக்கீரையை நம்ம கீரையா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்மளால டெய்லி கீரையாகவும் செஞ்சு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடியாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் இட்லியோடையோ தோசையோடையோ இல்லை சாதத்தோடையோ கலந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். வாங்க இந்த ஆரோக்கியமான இட்லி பொடியை இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இட்லி பொடி பண்ணுறதுக்கு தேவையான முருங்கைக்கீரையை நல்லா கழுவி அலசிட்டு ஒரு துணி, நல்லா காஞ்ச துணியில் போட்டு ஃபேனுக்கு கீழே நல்லா காய விட்டுருங்க. ஒரு 3-4 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. அதே மாதிரி அதில் பழுத்திருக்கிற இலை, தேவையில்லாத இலைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. கீரையில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் 1 கட் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வெறும் கடாயில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தோலோடு இருக்கிற உளுந்து கூட எடுத்துக்கலாம். அது இன்னுமே வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. இப்போ இந்த உளுந்தை வந்து நல்லா செவக்கிற வரை வறுத்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்து கருகாமல் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர்றது வரை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுவும் நல்லா செவந்து வர்றது வரை வறுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையுமே ஒரே கப்லேயே அளந்து போட்டுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பொரிக்கடலை போட்டுக்கோங்க. இது ஏற்கனவே நல்லா வறுத்தது தான். அதனால் லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை நீங்கள் தோலோடையும் போட்டுக்கலாம், இல்லைனா அந்த தோல் இல்லாமலையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வறுத்தது தான். அதனால் இதையும் வந்து 1 நிமிஷம் மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் மட்டும்தான் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சேர்க்குறோம். மீதி எல்லாமே 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு வரும். இதையும் வந்து லைட்டாக செவக்கிற வரை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் போட்டு அதையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பாதாம் வந்து வறுப்பட்டு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் டப்புன்னு அப்படியே வெடித்து சவுண்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட பாதாம் முந்திரி பருப்பு தவிர உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இல்லை எங்ககிட்ட நட்ஸ்லாம் இல்லை, என்னால் சேர்க்க முடியாது அப்படின்னா நார்மலாக நம்ம எப்போவும் இட்லி பொடி அரைக்கிற மாதிரி அந்த உளுந்தும் கடலை பருப்பு மட்டுமே நீங்கள் போட்டு கூட இந்த இட்லி பொடி அரைக்கலாம். இப்போ பாதாம் வறுப்பட்டு அதை வந்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு கொஞ்சம் நல்லா சிறுதியில் வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பொதுவாக நான் இட்லி பொடிக்கு மிளகு சீரகம் 2 சேர்க்க மாட்டேன். நீங்கள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ தனியாகவும் வறுப்பட்டுருச்சு. அதே கடாயில் நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். குழந்தைங்களுக்காக அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரு 6 தான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா போட்டுட்டு வறுத்துக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்ததாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வறுக்கும்போது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கூடவே வந்து ஒரு 7-8 பல் பூண்டையும் சேர்த்து போட்டுட்டு வறுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து வறுத்துக்கணும். இப்போ வறுப்பட்டுருச்சு பாருங்கள். இப்படி கருவேப்பிலையை எடுத்து நல்லா வந்து அதை நொறுக்கி பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நொறுங்கணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. எள் வந்து நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எள்ளில் அந்த கல் தூசி இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிற எள்ளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எள்ளையும் வந்து வெறும் கடாயில் போட்டு நல்லா அது வெடித்து வரணும். அது வரைக்கும் வறுக்கணும். உங்களுக்கு எள் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வறுபட்டுரும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை கடாயில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வறுக்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தியாகும். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு முருங்கைக்கீரை கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும்.
முருங்கைக்கீரை காயாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை எடுத்து கையில் அப்படியே நொறுக்கி பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நொறுங்குது. இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும்போது இந்த முந்திரி, பாதாம், வேர்க்கடலை இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல வறுத்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் நட்ஸுங்கிறதுனால ஜாஸ்தியாக அரைக்கும்போது உங்களுக்கு அதிலிருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதனால் அதை கடைசியாக அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்து அது எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இது கூட வந்து வறுத்து வச்ச பாதாம், வேர்க்கடலை, முந்திரி இதை வந்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமாவே போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை இட்லி பொடியை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பொடி இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகும் உளுந்தும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து அந்த உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த உளுந்து கூடவே கடலைப்பருப்பு இல்லை முந்திரி பருப்பு இது கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை இட்லி பொடியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இட்லி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இட்லி பொடி போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன மினி இட்லியாக செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய இட்லியாக பண்ணிவிட்டு அதை கூட கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இட்லியோட மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தோசைக்கு மேலே இல்லை சூடான சாதத்தில் நெய் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.